என்ன பிரீத்தி கால் மேல கால் போட்டு திமிரா உட்காந்துருக்க? போடல சொல்லுங்க. எஸ் நான் இப்போ வந்துட்டு ஓப்பனிங் சொல்லட்டுமா? ஏதோ வழக்கமான மொக்க தான். சொல்லுங்க. ஓ இது என் கூட சேர்ந்து ரெடி பண்றது நீ தான் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சா இருந்தாலும் சொல்லியா சொல்றேன். டைம் ஆகுது. எஸ் ரன்னிங்ல நான் வந்தது தேர்டு, நீ ஒரு ஃப்ராடு, இது கடுப்பேத்துறாங்க மை லார்டு. தாரித்திரம் முடிச்ச நாய் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. ரைமிங்ல பச்சை பச்சையே வாயில வருது. அது பேச அப்புறமா வேணான்றதால ஷோக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். வெல்கம் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே சோ ஓப்பனிங்ல வந்து பயங்கரமா கொடுத்துட்டேன் நான் ஃப்ராட் அதெல்லாம் சொல்லி. நான் கொடுத்தது பயங்கரமான ஓப்பனிங். இல்ல வாவ். வேற வழி இல்லாம சொல்றேன் ஸ்கிரிப்ட்ன்றதால. சோ இன்னைக்கு நமக்கு யார் கெஸ்டா வர போறாங்க? இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் கூட நான் நடிச்சேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு தான் ஆமா ஆமா பெருமையா இருக்கோ இல்லையோ உனக்கு அந்த விளம்பரம் தேவை. நீ நடிச்சிருக்கிய படத்துல அப்படின்ட்டு அதானே? நீ மட்டும் நடிச்சிருந்தேன்னா இந்த நேரத்துக்கு வந்து இந்த ஏரியாவை சுத்தி பேனரா இருந்திருக்கும். சரி சரி ஓகே ஓகே விடு. எனக்கு வந்து அவரை பத்தி நான் எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தனா நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவரோட பெரிய ஃபேன். சின்ன வயசுல இருந்துனா ஒரு 8th 9th அப்போல இருந்து. அப்படியா? ஓகே ஃபைன். அப்போ ரொம்ப வருஷமா நடிச்சிருக்காரு அப்படிங்கறியா? அப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது. அவர் சைல்ட் ஆர்டிஸ்டியா? ஆமா. அப்படி இப்படி சொல்லலாம். அப்ப வந்து சின்ன வயசுல இருந்தே நடிச்ச இவருக்கு இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். பாருங்களேன் இது நீ புகழ்ந்து சொல்றியா இல்ல எப்படி சொல்ற? புகழ்ந்து தான் சொல்றேன். நம்ம அண்ணன் அவர்ட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சோ உனக்கே வந்து குரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே சோ அவரை வெல்கம் பண்ணிடலாமா? எஸ். So let's welcome Black Pandi. செட்டே அதிருது நான் வரும்போது. அப்படிதான் இருக்கும். வெயிட் ஜாஸ்தி இல்ல. அதிரடியா வருவாரு. ஆமா என்ன சாயந்தர நேரத்துல வந்து எல்லாத்தையும் கடுப்பேத்திட்டீங்களா? ஏதோ எங்களால முடிஞ்சது சேவைகள். சரி கேட்கணும்னு நினைச்சேன். வெளியே இருக்கும்போது சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு. சின்ன வயசுல இருந்து யார் பார்த்தேன்னு சொன்னா? 9வது படிக்கும் போதுன்னு சொல்லிட்டேன். அப்புறமா சொன்னேன். நீ முத 9வது படிச்சியா? 8th 9th படிக்கும் நீ போது. முத 9வது படிச்சியா? படிச்சனே. ப்ரூஃப் இருக்கா? நான் வீட்ல அப்புறம் செக் பண்ணேன். வந்துச்சு. அப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்க. இருங்க மாட்டி விடுறேன். அப்புறம் எப்படி நான் போயிட்டு இருக்க வாழ்க்கைகள்? எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கு. குழந்தைலாம் பிறந்திருக்கு ரீசன்ட்டா. பையன் பிறந்திருக்காரு. இவன் தான் உங்க வயசை பதிவு பண்ணிட்டே இருக்கான். இவனை மட்டும் விட்டுருங்க. சரி சரி தம்பி என்னன்னா லேட்டா கலாய்ப்போம். அப்போ ஓகே டன். இப்போ மட்டும் கை கொடுத்துக்கோ. அப்புறம் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன போயிட்டு? மொத்தம் ஒரு 13 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். வாவ். அதுல 3 படம் இப்போ ஷூட் பண்ணிட்டு 10 படம் முடிஞ்சிருச்சு. பண்டிகை அப்புறம் வந்து கிரகணம் தோலா சூர்யா சார் தம்பி இருக்கார்ல கார்த்திக் அவருடைய. கார்த்திக் சார் அம்மனா இருக்காங்களே அதுல? ஆமா ஆமா நாகார்ஜுனா சார் தமிழ் தெலுங்கு. நாகார்ஜுனா சார் இருக்காரு. அது ரெண்டு பேரோட மூவி இல்லையா? ஆமா 2 தமிழ் தெலுங்குல அந்த படத்துலயும் ஒரு கேரக்டர். சூப்பர். நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் பெரிய படங்கள்ல. அதனால ஒரு 3 படம் இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. ஓகே சோ வந்து லைஃப் வந்து அமேசிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டீங்க. ஆனா இனிமே எங்க கூட சேர்ந்திருக்கீங்கல? சந்தேகம் தான். சரி இன்னைக்கு நம்ம என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அவங்களுக்கு தான முத பேச போறோம். நம்ம பேசுறதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்படி பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி யாருக்கு தெரியாம இது பண்ணிட்டு. சோ இன்னைக்கு யார்ட்ட ஃபர்ஸ்ட் பேச போறோம்? யாரை நம்ம கடுப்பேத்த போறோம்? யாரை கடுப்பேத்தலாம் பாக்குறீங்களா? நம்ம யுவன் இருக்கான சாட்டை படம் பார்த்துட்டு. அவன் வந்து ஒரு நல்ல பழக்கமான பையன், இன்னொன்று ஒரு குழந்தைத்தனமான பையன். அவனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் தான் இன்னைக்கு நம்ம வந்து வச்சு செய்ய போறோம் அப்படின்னு வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் எங்களுக்கு வந்து இதுக்கு உதவியா இருக்கணும். நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்களா? சரி பண்ணிடுங்க. கனெக்ட் தி கால் டு மிஸ்டர் யுவன். ஹலோ 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 மிஸ்டர் சாட்டு யுவன் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நாங்க வந்து ஸ்டெப் அண்ட் டாப் அப்படின்ற ஈவென்ட் கம்பெனில இருந்து கால் பண்ணியிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நியூ இயருக்கு ஒரு ஈவென்ட் பிளான் பண்ணியிருக்கோம் சார் கோயம்புத்தூர்ல. ஓகே. ஸோ வந்து உங்களை வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? எனக்கு 31st நைட்டுக்கா? இல்ல சார் ஃபர்ஸ்ட் மார்னிங். ஃபர்ஸ்ட் மார்னிங்கா? ஆமா 31st நைட் எப்பவும் பிஸியா இருப்பாங்க கெஸ்ட் எல்லாருமே தெரியும், செலிபிரிட்டிஸ் எல்லாரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஜான் ஃபர்ஸ்ட் மார்னிங் கோயம்புத்தூர்ல. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இப்பவே வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் போட்டுடலாம். என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அது ஆக்சுவலி? அது ஆக்சுவலி அதுதான் சார். அது வந்து என்ன சொல்ல ஒரு நிமிஷம் என்னோட மேனேஜர்ட்ட கொடுக்குறேன். அவர் ஃபுல்லா சொல்லிடுவாரு. சார் பேசுறீங்களா? அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஓகேன்னு தான் சொல்றாரு. லைன்ல இருக்காரு. ஓகே. ஹலோ ஹலோ. குட் ஆஃப்டர்நூன்.
குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. சார் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 31st நைட் வந்து நம்ம ஷோ இது பண்ணிடலாம் சார். ஓகே. சார் இப்போ நீங்கள் டான்ஸ் அந்த மாதிரிலாம் ஆடுவீங்களா சார்? ஆடலாம். ஓகே, என்ன சாங் சார் பண்ணலாம்? தம்பி எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இல்லை ஆக்சுவலி நீங்கள் அதான் என்ன மாதிரி ப்ரோக்ராம் சொன்னீங்கன்னா. சார் நம்ம வந்து பெரிய லெவலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஓகே. கொஞ்சம் பெருசாக கிராண்டாக ஒரு 25 செலிபிரிட்டி கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கோம் சார். அதில் வந்து ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல இதுதான் வந்து பெரிய ஃபங்க்ஷனு. கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இது நடக்க போகுது சார். சரி, ஓகே. இங்கே வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறோம். அதான் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடணும், அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காமெடி இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் கூட இந்த பிளாக் பாண்டின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஆமாம். அவரையும் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டோம். அவர் வந்துட்டு ஒரு கேர்ள் வேஷன்லாம் போடுறாரு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்ட பேசிட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்குங்களா? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மார்னிங் சார். இப்போ என்னென்னா சார், இதோட ப்ரமோஷன்ஸ் தான் சார் வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்துட்டு பேனர்ஸ் கட் அவுட்ஸ் அப்படி வைக்க போகிறோம். அண்ட் லோக்கல் சேனல் எல்லாத்துலேயுமே இதை பற்றி வரப்போகுது. இதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூரில் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 ஹவரில் பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணி உடனே போக ஆரம்பிச்சிடும் சார். அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது சார் ப்ரமோஷன். ஓகே ஓகே. நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பி விட்றீங்களா சார்? ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஃபோட்டோஸ் அனுப்பி இந்த விட்றீங்களா? நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? இன்னொரு நம்பரா சார்? ஆமாம். சார் சொல்லுங்கள் சார். 9600. சார் இப்போ ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் சில டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். பேமெண்ட் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னது? இந்த பேமெண்ட் எல்லாம் எப்படி சார், என்ன மாதிரி சார், எவ்வளோ? அதுக்கு தான் இது நான் சொல்கிற நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம் சார், நான் நோட் பண்ணிக்கிறேன். சார் இப்போ வந்து இதில் இன்னொரு சின்ன இது, ஒரு டான்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருக்கோம் சார். அதாவது வித்தியாசமான ஃபைட்ஸ். நீங்கள் ஃபைட்லாம் பண்ணுவீங்களா சார்? கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பேஸில் பண்ணி ஜிம்னாஸ்டிக் பேஸில் வந்து ஒரு ஃபைட் சீன்லாம் வச்சுருக்கோம். அது வந்துட்டு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான். ஓகே. உங்கள் கூட வந்து சேர்ந்து ஒரு பொண்ணு வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து சைனாலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி ஒரு ஹீரோவாக நீங்கள் வந்து நிற்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வந்து லோக்கல் சேனலில் போடலான்னு இருக்கோம். இதுக்கு வேறு நம்ம ப்ரோமோ பண்ணணும். ஓகே. அதனால தான் நம்ம அதுதான் இப்போ நான் சொல்கிற நம்பர் நீங்கள் நோட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 9600. ஓகே சார், 1 செகண்ட். நம்ம இதோட எம்டி இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். யுவன் சாருங்களா? ஆமாம், நான் சார். தான். நீங்கள் சாட்டை படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. உங்களை நான் தான் ரெஃபர் பண்ணேன் சார். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே தீரன் டிவி ஸ்பாக்கியில் பார்த்துருக்கீங்களா சார்? என்னஜி? ஷோ பார்த்துருக்கீங்களா? ஹலோ, ஒரே செகண்ட், 1 செகண்ட் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க ஜி. ஆக்சுவலாக டிவின்ற ஒரு லோக்கல் சேனல் இங்கே இருக்குது சார். அதில் வந்து நாங்கள் இங்கே அதிக லெவலில் டிஆர்பி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நல்ல ரேட். இப்போ எதுவுமே டீட்டெயிலாக பேசலாம், அவர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே சார், நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக பண்ணுறோம் சார். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சைன் பண்ணியிருக்கோங்கிறதுக்காக இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். சார். இங்கே பாருங்க சார், நீங்கள் போய் சொல்லாதீங்க சார். இல்லை சார், நம்ம சார் நாங்கள் வந்து அவங்க சேனல் இது பண்ணிடுவோம் சார். பேசிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். முடியாது சார். இல்லை சார், கால் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேச கொஞ்சம் சைலண்டாக. யுவன் சார். ஹலோ. ஆக்சுவலாக யுவன் சார். இல்லை, எவ்ரிதிங் ஆல் ரைட். நோ சார், நம்ம ஜனவரி 1 மார்னிங் இது சார். மார்னிங் சார் இவர் போய் சொல்றாரு சார். அதாவது வந்துட்டு இப்படி சேனல்ல வந்து டிஆர்பி எல்லாம் போய் சொல்றாரு சார். நாங்க அப்பலாம் பண்ணல சார். நாங்க வந்து நியாயமா தான் சார் இருக்கோம். நோ சார், நோ சார். ஆக்சுவலா சார் போய் சொல்லாதீங்க சார். சார் போய் சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது ஜனவரி சார். மார்னிங் சார் இது போய் சார், தப்பு சார். பிராங்க் பண்ண ட்ரை பண்றீங்களா சார்? சார் அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கோம். இது வேந்த டிவில இருந்து கடுப்பு ஏத்துறாங்க மயிலாட். ஏய் தம்பி டேய் பா யுவன். அஜுகுட்டி. ஹலோ அஜுகுட்டி. உங்களை இந்த மாதிரி பிராங்க் பண்ண சொன்னது பிளாக் பாண்டி. அவர் தான் பேசிட்டு இருக்காரு. ஏய் அஜுகுட்டி, எப்படிண்ணா இருக்கீங்க? என்னடா தம்பி எவ்வளவு பாசமா குழந்தைங்கள அண்ணெல்லாம் சொல்றாரு. நியூ இயர் எதுவும் ப்ரோகிராம் பிஸியா இருக்கியா நைட்டு? நான் நியூ இயராண்ணா? இல்லண்ணா, ஆஸ் யூஷுவல் ஃபேமிலியோட தானா. வாழ்த்துக்கள்டா தம்பி, நல்ல பெரிய ஆளா. ஆல் தி வெரி பெஸ்ட். All the best. Thank you. All the best bro. நிறைய லாங் டைம் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்து நிறைய மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி கேரக்ட் பண்ணு. ஓகே பாய். பாய். மக்களே ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடுறோம். நம்ம கடுப்பேத்துறாங்க மயிலாட்ல. இப்போ வரப்போறது ஒரு சின்ன பிரேக்.
மை லார்ட். ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எவ்வளவு நேரம் வந்து செலிபிரிட்டி கால் பண்ணி நாங்க வந்து கலாச்சோன்னு ஏதோ பண்ணோம்ல, அந்த மாதிரி நாங்க ஜெனரல் பப்ளிக் கால் பண்ணுவோம். நீங்க தான் அவங்க கிட்ட பேசணும். சரி பேசிடலாம், கலாய்க்கணும். கலாய்ச்சிடலாம், அவங்க அசிங்கமா திட்டினாலும் வாங்கிக்கணும். வாங்கிக்கலாம். அவர் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காருங்க. கனெக்ட் பண்ணுங்க காலர். ஹலோ ஹலோ ஹாய், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் மோனிகா ஃப்ரம் சென்னை. மோனிகா, எப்படி இருக்கீங்க மோனிகா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன பண்ணிட்டு நீங்க இருக்கீங்க? நானும் இங்க ஒருத்தன் உட்கார்ந்திருக்கேன், ஏதோ அனாதை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றீங்க. என்ன இப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரனை மிஞ்சிட்டா நீ. கேட்டுட்டாங்க போதுமா? நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மோனிகா? பிஏ எக்கனாமிக்ஸ் பண்றேன். வாவ்யா, சூப்பர். சோ ஓகே, யார நம்ம கலாய்க்க போறோம் இன்னைக்கு ஷோல? எங்க அண்ணனை தான். வெரி குட் மா. சூப்பர். என்னன்னு சொல்லி கலாய்க்கணும்? இல்ல லாஸ்ட் இந்த ஜூலை மந்த் எங்க அண்ணனுக்கு மேரேஜ் போச்சு. சரி, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து எங்க அண்ணி வந்து கன்சீவா இருக்காங்க. இருக்காங்க. ஓகே, சரி, நல்ல விஷயம். அவங்க மேரேஜ் அப்போ நான் வந்து கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். அதாவது மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. மன்னிக்க முடியாத குற்றமாச்சே இது. அதனால கொஞ்சம் கலாய்க்கணும். அதனால லவ் கலாய்க்கணும். பண்றாங்களா கேட்டுங்க. சரி, ஓகே, சூப்பர். உங்க அண்ணன் பேர் என்ன? ஜீவா. ஜீவா எங்க இருக்காரு? ராயப்பேட்ல இருக்காரு. ராய்பேட்ல இருக்காரு. ஓகே, எங்க ஒர்க் பண்றாரு? ஐடில ஒர்க் பண்றேன். ஐடில. ஓகே ஃபைன். உங்களோட அண்ணனை வந்து யாரு கலாய்க்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் பாண்டி. இவர் தான் கலாய்க்க போறாரு. பிளாக் பாண்டியா? யா, அவர் தான் பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. ஹாய் மோனிகா, வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணன் வந்து ஆக்சுவலாக உங்க அண்ணன் பேர் என்னது? ஜீவா. ஜீவாக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? படிச்ச ஸ்கூல் டயத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்களா? ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. நீங்க அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க மோனிகா. உங்க அண்ணனா பயங்கரமா கடுப்பேத்துறான். ஹலோ 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 மிஸ்டர் ஜீவா. யா ஜீவா சார், நான் வந்து அனு பேசுறேன். ஸ்டார் டூர்ஸ் அண்ட் பேக்கேஜ்ல இருந்து பேசுறேன். எதுல இருந்து? ஸ்டார்ஸ் டூர்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து பேசுறேன் சார். உங்களுக்கு சிஸ்டர் யாரா இருக்காங்களா? இருக்காங்க, சொல்லுங்க. மோனிகான்றாங்க, உங்க சிஸ்டர் தானே சார்? ஆமா ஆமா ஆமா, அவங்க வந்து உங்க பேர்ல வந்து ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஊட்டி போயிட்டு வரா மாதிரி ட்ரிப் புக் பண்ணியிருக்காங்க. 2 days 3 nightsக்கு இருக்கா மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. உங்க பேர்லயும் உங்க ஒய்ஃப்காகவும் புக் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் நீங்க வந்து என்ன ப்ரிஃபர் பண்றீங்க? எந்த டேட் பே பண்ணனும் அப்படினு தெரியலையே. இல்ல, அவங்க பே பண்ணிட்டாங்க சார். அது எல்லாமே ஏதோ வந்து வெட்டிங்க்கு ஏதோ லேட்டா வந்தாங்க, ஏதோ சொன்னாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பொங்கல் லீவ் வரும் இல்லீங்களா? ஆமா ஆமா, சொல்லுங்க. சோ அந்த லீவ்ல வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. சோ வந்து உங்களுக்கு எந்த டேட்ஸ்ல வேணும் சார்? 2 days இருக்கு, 3 nights இருக்கு. சோ எந்த டேட்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க பொங்கல் லீவ்ல? நான் திருப்பி இதே நம்பருக்கு கால் பண்ணுமா மேடம்? அப்படிங்களா சார்? ஒரே நிமிஷம், நான் வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும். ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கனெக்ட் பண்றேன். பேசிட்டு சொல்லிடுறீங்களா? ஓகே சார், நீங்க பேசிடுறீங்களா? நன்றிம்மா. ஆஃபீஸ் பாயா இருக்கிறேன், நீ வந்து சார்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. ஹலோ ஹலோ ஹலோ. சார், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். ஒரு செகண்ட் மட்டும் சொல்லிடுங்க சார். சொல்லுங்க. சார் உங்கள் பேர் சார்? ஜீவராஜுங்க. சார் உங்கள் ஒய்ஃப் பேர் சார்? உங்கள் ஒய்ஃப் பேர் சார்? ரூபா. கோபால். சார் சார் கோபாலா? ரூபா. 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 ஓகே சார், சாரி சார். சார் இப்போ வந்துட்டு ஜூலையில் கல்யாணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ராவல்லாம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா சார்? புரியல. இந்த ட்ராவல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா சார்? டிராவல் என்ன எப்படி போறோம்? ஃப்ளைட்ல சார். ஃப்ளைட்ல சார். ஃப்ளைட்ல சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே சார். சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஊட்டியில் வந்து உங்களுக்கு எந்த ஏரியாவில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஊட்டியில் வேப்பம்பட்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது சார். அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு மஸ்தஃபா அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் இருக்குது. அங்கே தான் வந்து உங்களுக்கு ரூம் அவைலபிள் புக் பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு ரூம் அங்கே தான் இருக்குது. 3 days and 2 nights சார். ஓகே சார், இப்போ உங்களுக்கு ஃபுட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்படி சார்? உங்களுக்கு வந்து நட்ஸ் அண்ட் இதெல்லாம் கொடுப்போம் மார்னிங்கு எந்திரிச்சோன்னா. அதில் வந்துட்டு பாதாம், கேஷ்யூ நட்டு இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்றீங்க நீங்க? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்தில மனுஷனா போறங்கடா. போடா. ஐயோ, நான் அதுல எதுவும் சாப்பிட மாட்டாங்க சார். நீங்க சாப்பிடலன்னா திருப்பி எங்கிட்ட கொடுத்துருங்க சார், நாங்களே சாப்பிடுவோம் சார்.
சார் அது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல பொட்டலமா மடிச்சு அதை தினமும் கொடுப்பாங்க, அதை எடுத்து வச்சு எங்க கம்பெனி கொடுத்தீங்கன்னா வர அடுத்த கஸ்டமருக்கு நாங்க கொடுப்போம் சார். மார்னிங் என்னன்னு கேட்டீங்க சார் அப்புறம் Night dinner லஞ்ச் என்ன சார்? சார் ஜஸ்ட் ஃபார் ஃபன், நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா தான் சார். லஞ்ச் என்ன சார் வேணும்? நீ என்ன பேசுறீங்க கொண்டா நான் கேட்குறேன். நீங்க பேசுங்க சார். சும்மா கொஞ்சம் லைன் கட் பண்ணி. லைன் இல்ல நீங்களே பேசலாம், சும்மா நடிக்காதீங்க. ஹலோ சார், வணக்கம் போன் சார். வாங்கி பேசுறதுக்கு ஏதோ ஆபீசர் மெசேஜ் சார் அவர் வந்து புது பையன், அதனால கொஞ்சம் தப்பா பேசிருப்பா. தப்பா அப்படிதான் சார் பேச, சம்பளம் கொடுங்க சார். ஹலோ ஹலோ சார், நான் இப்போ ரன்னிங்ல இருக்கேன், பைக் ஓட்டிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை சார், 2 மினிட்ஸ் வந்து பைக் ஓட்டிட்டு பேசக்கூடாது சார், ஒரு 2 மினிட்ஸ் நிப்பாட்டு. டீடைல்ஸ் கொடுப்பேன். ஹலோ சார், 2 மினிட்ஸ் ஒரு ஹலோ. இல்லை இது என்னன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ 1 இயருக்கு வந்து கப்புள் பேக்கேஜ்னு சொல்லிட்டு பண்ணுறோம் சார். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெயினில் மட்டும் தான் போகிறதுக்கு அவைலபிள் சார். இந்த டிசம்பர் இதுனால அவங்களுக்கு குலுக்கல் முறையில் எடுத்து சில கப்புள்ஸ் நம்ம ட்ரெயின் எடுத்துருக்கோம் சார். அவங்களுக்கு மட்டும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவைலபிள் பண்ணியிருக்கோம் சார். ஃப்ளைட்ல ட்ரெயின் ஓட்டுறாரு. ஹலோ சார் புரியுதுங்களா? அவர் வச்சிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சு. ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜீவா. ஹலோ ஹலோ மோனிகா, உங்க அண்ணன் போனை கோவப்பட்டு வச்சுட்டு போயிட்டாப்ல. தெரியுது பார்க்கும்போது. இன்னும் அதாவது இன்னும் கோவத்தை ஏற்றி விட்டாச்சு. இன்னொரு 1 மாதத்துக்கு பேசாமல் இருங்க. ஏங்க இப்படி பண்ண சொன்னீங்க? அண்ணனே இப்படி பண்ண சொல்றீங்க? ஏங்க கப்புள் பேக்கேஜ்னு எவ்வளவு ஸ்மார்ட்டா சொல்லி அப்ப கூட அவர் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா ஆசை இருக்கு உள்ளுக்குள்ள. ஃளைட்ல கொஞ்சம் டவுட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடுறது இல்லையாமே. ஆமாம்மா. அண்ணன் ஒல்லியா இருப்பாரா இல்லை இனிமே குண்டா இருப்பாரா? ஒல்லியா தான் இருப்பாரு. அப்ப பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட சொல்லுங்கம்மா. ஓகேங்க, நீங்க உங்க அண்ணன்ட்ட என்ன பண்றீங்க, ஒரு போனே எடுக்க மாட்டேன்றாரு. இதுக்கு மேல எங்களை நேர்ல பார்த்தா அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தான் வந்து இப்போ வந்து இல்ல மோனிகா வந்து சேஃபர் சைடா சொல்லிடுங்க. நீங்க காலை கட் பண்ணதால பேக்கேஜ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுங்க. அப்படி சொல்லிடுங்க. ஓகே ஓகே, அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படிட்டாங்க. ஓகே, थैंक यू மோனிகா, பை. ஆனா எனக்கு இவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை இவங்க வந்து ஏவி விட்டு நம்மளை திருப்பி அடிக்க வைக்கலாமோ? நீ எங்க போனாலும் நீ மேட்டி வாங்க தான் போற. இல்ல எப்படினாலும் நம்மள யாரும் தெரியாது, அவர்தான் ரெஜிஸ்டர் அது ஆயிருப்பாரு. பிரச்சனை இல்லை. இந்த ப்ரோக்ராம்லயும் வெளியே போவான தம்பி, அப்ப கும்புற வேண்டிதான். சோ ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நடுவுல ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துறோம். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே, சோ என்ன போன இடையில காலம் புரட்டலாம் திருப்பி போற மாதிரி ஒரு ஆக்ஷன் போடுறீங்க. என்ன மேனரிசம். எங்க இன்னொரு அடி பண்ணுங்க. வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட்ல வந்து கடுப்பேத்துறதுன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கியா? அவ்வளவு வெள்ளந்தியா நான் இருக்கேனா? ஏய் நடிக்காத, நாடகமே. வெள்ளை பூந்தியா வேணா இருக்கேன்னு சொல்லு, வெள்ளந்தியா இருக்கேன்னு சொல்லாத. ஆனா உங்ககிட்ட பிடிச்சது தெரியுமா, அப்பப்ப இந்த டைமிங்ல ஒரு காமெடி தானே. அப்படியா? காமெடி நீ சொல்ற பத்தி அது வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயம். சரி விடு, ஷோக்கு போலாம். வாலண்டியரா சிரிக்க வைப்பான் தம்பி. ஓகே, சோ வந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட வந்து, அதாவது வந்து ஆடியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட வந்து பயங்கரமா கலாய்க்கலாம் ஃபார்முக்கு வந்துட்டே இருக்கும்போது கட் பண்ணிட்டு பட் போயிட்டாரு. சப்போர்ட் பண்ணல. அவர் உங்க பிரதர் பிரிஸ்கா இல்ல. அடுத்தவரை வச்சு செய்ய போறோம். சோ யார் அப்படின்னு பாருங்க. ஹலோ ஹலோ. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் சுகன்யா பேசுறேன், அசோக் நகர்ல இருந்து. எங்க இருந்து பேசுறீங்க? சுகன்யா, அசோக் சுகன்யா. நகர். ஆமாங்க. சுகன்யா, உங்க ஏரியால இருக்கிற ஒரு செலிபிரிட்டி தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்காரு, மிஸ்டர் பிளாக் பாண்டி. அவர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அசோக் நகர்ல தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா சார், நான் வந்து லைட் மியூசிக் சிங்கர் தான். அவங்க ஆக்சுவலா உங்களோட சிஸ்டர் மேரேஜுக்கு வந்திருந்தேன், நான் சாங் பாடி இருந்தேன், நீங்க கூட பாடி இருந்தீங்க. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. நல்லா தெரிஞ்சவங்க போல இருக்கே. அப்ப வச்சு மாட்டினீங்கன்னா ஓகேங்க. சோ சுகன்யா, நம்ம வந்து யாரை கலாய்க்க போறோம்? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, ஆக்சுவலா அவங்க எங்க மாமா தான். சரி, அவங்க ட்ரம்மர், அவங்க இளையராஜா. ஓகே, அவங்க கிட்ட பேசலாம், நம்ம அவங்கள கலாய்க்க போறோம். ஓகே சுகன்யா, நீங்க லைன்ல வெயிட் பண்ணுங்க. நம்ம நீங்க மிஸ்டர் பேசுற இளையராஜா வாய்ப்பு கேட்டு கால் பண்ற மாதிரி பண்றீங்க. என்னடா தம்பி ஃபோன் பேசினாலே அப்படி தடை தம்பி ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்ல. ஃபோனோட எண்டு போகும்போது அவரது காலோட முடியும் போது திருப்பி நமக்கு நம்மள அறியாம பேச வேண்டியதா போயிருக்கு. ரெடி? கண்டென்ட் ரெடியா சார்? ரெடி. அவர் ரெடியா இருக்காராம். ஹலோ, யாருங்க? இளையராஜா சாருங்களா? சொல்லுங்க. சார் வணக்கம். நான் வந்து பாண்டி. ட்ரூப் நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவல் வந்து பேஸ் கிட்டாரிஸ்ட் ஜேகே இருக்கா தெரியுமா? யாருங்க? பேஸ் கிட்டாரிஸ்ட் ஜேகே வலசவாக்கத்தில் ஸ்கூல் வச்சுருக்காரு இல்லையா?
சரி சொல்லுங்க. அவர் வந்து உங்கள் நம்பர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்ராட் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஷோ அது கண்டினியூவாக. ஸ்வீடன் யூகே கண்ட்ரிஸ் ஃபுல்லாக நம்ம போகிறோம் நம்ம. சரிங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு. பாஸ்போர்ட் இருக்குங்களா சார்? ஓகே. இதுக்கு முன்னாடி எதுவும் போய் ஷோ பண்ணியிருக்கீங்களா? எங்கேயும் போனது இல்லைங்க நான். போனது இல்லையா? சரி சரி. நான் வந்து இண்டிவிஜுவல் விசா மூலியமா போயிருக்கேன். சரி சரி. பாம்பே போயிருக்கேன், இந்த ஹைதராபாத் போயிருக்கேன், அப்புறம் டெல்லி போயிருக்கேன். எல்லாம் சில ஈவெண்ட்ஸ்க்காக நான் போனேன். அதை வந்து 1 show to 5 show அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிருக்கேன். ஓகே சார். அதான் சார் இப்போ 1 month ஷோவு. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நமக்கு என்ன பேமெண்ட் வாங்குறீங்க சார்? இங்கே 5,000 வாங்குறோம் சார். 5,000. ஓகே சார். இப்போ நம்ம ஓவரால் பேக்கேஜ் நம்ம வந்து ஒரு 30 days ஈவெண்ட் சார். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ். அப்போ மண்டே நமக்கு ப்ரோக்ராம் இருந்துன்னா வெனஸ்டே தான் ப்ரோக்ராம் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு நாள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து ஒரு 15 ப்ரோக்ராம் இருக்குது சார். சரிங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க நம்ம கூட. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பேமெண்ட் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். லாஸ்ட்டில் மிச்சம் கிளம்பும்போது ஒரு அட்வான்ஸ் கொடுப்போம். இது என்னென்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும் சார். ரூம் செலவு பார்த்துக்கணும், ஃபுட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு ஆமாம், நம்ம மற்றதெல்லாம் சம்பளம் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம இப்போ 1 லட்ச ரூபா நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஆள் கொடுக்குறோம்னா ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் செலவு வரும் சார். அது பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா? இல்லை சார், நமக்கு ஓவரால் பேமெண்ட் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்துடும் சார். நம்ம அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபுட்டு, ஹோட்டல் தங்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அது ஒரு 3 லட்ச ரூபா எஸ்டிமேட் ஆகுது. அது நீங்கள் பார்த்துப்பீங்க இல்லையா? அதில் 1 lakh மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும் சார் நமக்கு. புரியல. அதில் 1 lakh மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 3 lakh 1 lakh பேமெண்ட்டாக திருப்பி வந்துடும் சார் உங்களுக்கு. அது வந்து அந்த கமிட்மெண்ட்டில் வரல சார். அந்த கமிட்மெண்ட் வரலைங்களா சார்? இல்லை இப்போ சுகன்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சார், சிங்கர்ஸ்? இல்லை சார், தெரியாது சார். தெரியாங்களா? அவங்க நம்பர் ஏதாவது கிடைக்குமா சார்? சார் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க நம்பர் எனக்கு சார் அது எப்படி சார் தெரியாது நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க சார், அது எப்படி சார் தெரியாதுன்னு சொல்லுவீங்க? நீங்க ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? ஹலோ சார், இளையராஜா சார் வணக்கம். சார் இளையராஜா சார், உங்களை இப்படிலாம் ஃபோன் பண்ணி கலாய்க்க சொன்னதே உங்க சுகன்யா தான். ஆனா வந்து கலாய்கரின்னு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த வாய்ஸ் தான் இவ்வளவு நான் பேசிட்டு யாரு வாய்ஸ்னு கண்டுபிடிக்க தெரியல எனக்கு. சரியா சார்? வேந்தர் டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மெலாட் அப்படிங்கிற ஷோக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களை கலாய்ச்சது வந்து ஆக்டர் பிளாக் பாண்டி. ஆமா, இது சொல்லி கொடு. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சாரி, ரொம்ப சாரி. ப்ரொஃபஷனை வச்சு பேசுனதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. ஏன்னா வேற நம்ம எந்த ரூட்ல ஃபர்ஸ்ட் லாக் ஆகாதுன்னு தெரியாது, அதனால அதை வச்சு பேசியாச்சு. எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா ப்ரோக்ராம்லாம்? போயிட்டு இருக்கு சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சுகன்யா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். அவங்க யாருன்னு தெரியலன்றாங்க. ஹலோ மாமா. ஹலோ. என்ன மாமா தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே மாமா? ஆமாம்மா, ஏன்னா நானே முன்ன மாட்டி விட கூடாதுல்ல. புள்ள ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு மாமா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னோம். ஐயோ. இளையராஜா சார் கோவம் வரலையா உங்களுக்கு யார் மேலயும்? எனக்கு கோவமே வராதுங்க, அதாங்க பிரச்சனை எனக்கு. ரொம்ப ரொம்ப எங்க ஷோ 2 நாள் பாருங்க கண்டிப்பா வரும். இல்ல இங்க நேர்ல வந்தீங்கன்னா ரொம்ப கோவம் வரும். மாமா நேர்ல பார்த்தா என்ன 2 அரை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அநேகமா அவ்வளவா நாங்க கடுப்பேத்தணும். கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா, ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். ப்ரோகிராம் பேசி கடுப்பேத்துல 2 அரதலா. நீங்க கடுப்பெல்லாம் ஏத்தல, ரொம்ப மொக்க போட்டீங்க நீங்க. நான் பேசல இப்போ பாடா. ஓகேங்க, எனிவே thank you so much for calling. Thank you சுகன்யா, thank you இளையராஜா. bye bye. இன்னைக்கு வந்து 3 பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலர்? 3 பேர். யுவன் ஆப்வியஸ்லி வந்து அவர் நம்ம கூட நடிச்சனால யுவன் வந்து அவனை நம்ம தெரிஞ்ச முகம். நாளைக்கு இது அந்த பிடிச்சது கேட்கல, ஏதாச்சும் நல்ல வேளை ஒரு பொண்ணு பேச விட்டுருந்தா அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கீங்க. யார் நல்லா பேசினான்னு கேட்டோம். இந்த இதில் நல்லா பேசினது வந்து இப்போ லாஸ்ட்டாக பேசின இளையராஜா. ஏன்னா அவர் வந்து செகண்ட் வந்து கொஞ்சம் பயந்துட்ட மாதிரி தெரிஞ்சது. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு வந்து இந்த 3 காலர்களில் வந்து உங்களுக்கு வந்து கடைசி காலர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு நம்ம 3 காலர் கிட்ட பேசலாம். அவங்கள பெஸ்ட் யாருன்றதை நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பிடலாமா? கிளம்பலாம். எனக்கு வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதுனால நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன் மாதத்தூர் இல்லையா? கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுண்ணே. இல்லை நீ தான் கட்டுப்படி ஆக்கிடலாம். ஓகே ஃபைன். நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்துட்டு அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கும் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். இப்போ நாங்க கிளம்பக்கூடிய டைம் ஏதாச்சு. ஸோ டாடா பாபாய் ஃப்ரம் பிரீத்தி, டாம், ஃப்ராங்கி அண்ட் பிளாக் பாண்டி. இது கடுப்பேத்துறாங்க my lord. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9940439574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.